ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கவிஜய். நான் இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, அவசியத்துக்காக கண்டுபிடிச்ச ஒரு 10 நியூ கேஜெட்ஸ், அதாவது நியூ பொருளை பத்தி நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் டூத் பிரஷ். நம்ம வந்து மார்னிங் எந்திரிச்சு பிரஷ் பண்ணும்போது நம்ம வந்து பிரஷை வச்சு தேய்ச்சி தானே விளக்குவோம். ஆனா நமக்கு வந்து ஒரு பிரஷ் பண்ற மெத்தடே நமக்கே தெரியாது. ஆனா அது என்ன மெத்தட்ல பிரஷ் பண்ணோம், அந்த ஸ்மார்ட் பிரஷ் அதாவே பண்ணிக்குமாமா. அந்த ஸ்மார்ட் பிரஷை எடுத்து நீங்க ஆன் பண்ணி நம்ம வாய்க்குள்ள வச்சா மட்டும் போதும், அது வந்து அதாவே பிரஷ் பண்ணிக்குமாமா. ஒரு 3 செகண்ட் வந்து பிளாட்டா அதாவே பிரஷ் பண்ணுமா. நம்ம இப்படியே வச்சிருந்தாலே போதும். நம்ம இதை இப்படி வச்சுட்டு கூட நம்ம வேற ஏதாவது ஒர்க்கு கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாமா. அதாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரஷ் பண்ணுமாமா. அதுலயே மவுத் வாஷும் இருக்காமா. அதுல வந்து ஒவ்வொரு பல்லுக்கும் வந்து கனெக்ட் ஆயிருக்குமா. ஒவ்வொரு இது வந்து அதாவே கிளீன் பண்ணிருமா. நம்ம ஒர்க் எல்லாமே அந்த பிரஷ்ல பேஸ்ட் அப்ளை பண்ணி உள்ள வைக்கிறதானா, மத்த வேலையில அதாவே பாத்துக்குமாமா. ஒவ்வொரு பல்லையுமே தனித்தனியாவே அது வந்து பிரஷ் பண்ணுமாமா. ஏன்னா தனித்தனியா வந்து டீத் செட்டிங் இருக்கு அதுல. அதை நம்ம வாய்க்குள்ள வச்சா போதும், அதாவே ஆட்டோமேட்டிக்கா பிரஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுலயே வந்து நம்ம டங்க் கிளீனா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வந்து மவுத் வாஷ் இருக்காமா. சோ மவுத் வாஷ் ஸ்ப்ரேயை வந்து அதாவே அடிச்சுக்குமா. அடிச்சு உள்ள வந்து நம்ம டங்க கிளீன் பண்ணிருமாமா. அடுத்த கேஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோபோட் பேர்ட்ஸ். ரோபோட் பேர்ட்ஸ் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே இருக்க பேர்ட்ஸை வந்து அடிச்சு வரட்டுறதுக்காகவா. இது எங்க அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா, ஏர்போர்ட்ல தானாமா. ஏர்போர்ட்ல ஏன் யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகலையோ இல்ல லேண்ட் ஆகலையோ இந்த பேர்ட்ஸ் வந்து குறுக்க வந்துருச்சுன்னா அது வந்து பிளேன் வந்து கிராஷ் ஆயிருமா. அதனால வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறதுக்காக அங்க வர்ற பேர்ட்ஸை வந்து அடிச்சு வரட்டுறதுக்காக இந்த ரோபோட் பேர்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரோபோட் பேர்டுக்கு வந்து நம்ம நார்மல் பேர்ட்ல இருக்குல்ல அதே மாதிரி ரெக்கெல்லாம் இருக்குமாமா. இது வந்து பிரெடேட்டர் மாற இந்த பருந்துலாம் வந்து கொத்தி எடுத்துட்டு போகுதுல, அது மாதிரி வந்து அந்த பேர்ட்ஸை வந்து சேஸ் பண்ணி வெளியில அடிச்சிருமாமா. அடுத்த தேர்ட் கேஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேத் கிளாக். அதாவது டைம் பாக்குற வாட்ச் தான். இந்த வாட்ச்ல நீங்க டைம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் மேத்ஸ் கால்குலேஷன் வந்து போடணும். இந்த வாட்ச்ல டைம் எப்படி காட்டும்னு பாத்தீங்கன்னா, ஈக்குவேஷன் மாதிரி தான் காட்டும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹவர்ஸ் காட்டுறதா. செகண்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா வந்து மினிட்ஸ் காட்டுறதா. ஃபார் எக்ஸாம்பிள் 8+3 போட்டு கோலன் வச்சு 25 - 3 அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்ல வந்து காட்டுமா. அந்த 8+3 நீங்க 11 ஹவர்ஸ் வச்சுக்கணுமா. 25 - 3 அப்படின்னா 22 மினிட்ஸ் அப்படின்னு நீங்க வச்சுக்கணுமாமா. இப்ப 11 o'clock 22 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனெக்ட் பண்ணிக்கணுமா. வாட்சோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்பர்ட் கிளாக் டிஸ்பிளே. மேக்ஸ் யூஸ் பண்ணி வாட்ச்ல டைம் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக இது ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஈஸியா இல்லையா நீங்க தான் சொல்லணும். அடுத்த கேஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைக் லைட்டா. நைட்ல வந்து இருட்டா இருக்கும்போது பைக் ஓட்டுறது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அங்க ஏதாவது கார் வந்தா கூட நம்மளால பார்க்க முடியாது. அதனால ஒரு நியூ கேஜெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து பைக் ஸ்பியர். இந்த டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வந்து நம்ம பைக்ல வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு லேசர் டெக்னாலஜி தான். இப்போ வந்து ஏதாவது கார் வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு டபுள் ரிங்கா வந்து லைட் எரியுமாமா. லைட் எரியும் போது இங்க வந்து ஒரு பைக் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுமா. அதனால வந்து அவங்க ஒரு பைக் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிருவாங்களாம். சோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கார் வரும்போது இதுல வந்து ஒரு டபுள் ரிங் மாற வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிருமா. சோ இதனால வந்து நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, லைட் அப் ஹெல்மெட். இதுவும் வந்து ஒரு பைக் யூஸ் பண்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹெல்மெட்ல வந்து லைட்டை வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்களாம். முன்னாடி வந்து ஒயிட் கலர் லைட், பின்னாடி வந்து ரெட் கலர் லைட்டாமா. இந்த வந்து ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்மால் ரிமோட் இருக்குமா. அதை வந்து நம்ம ஹேண்டில் பார்ல வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்களாம். ஏதாவது காரோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த சைடு முன்னாடி இருக்க லைட் வந்து முன்னாடி ஏதாவது கார் வந்து இப்படி அங்கிருந்து வந்துச்சுன்னா முன்னாடி லைட் எரியுமா. பின்னாடி ஏதாவது கார் வந்துச்சுன்னா பின்னாடி வந்து எரியுமாமா. அதே மாதிரி நம்ம இந்த சைடு டேர்ன் பண்றோம், ரைட்ல டேர்ன் பண்றோம் அப்படின்னா வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருமா. நம்ம பைக்க பிரேக் போட்டோம்னாலும் அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிருமா. அப்ப கார்ல இருக்கவங்க ஏதோ ஒரு வெஹிக்கல்ல வரவங்க என்ன பண்ணுவாங்க, சோ இங்க ஏதோ பைக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓரமா ஒதுங்கி போயிருவாங்க. அதனால ஆக்சிடென்ட் வந்து கம்மியாகும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பேஸ்கெட் பால் பிராக்டிஸ் நெட். அதாவது இது வந்து பேஸ்கெட் பால் பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமாமா. அவங்க வந்து ரொம்ப டைம் செலவு பண்ணி இதை வந்து பண்ண தேவை. இதுல வந்து நம்ம பிளே பண்றதுனால அவங்களுக்கு வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகாதான். இப்ப நம்ம பேஸ்கெட் பால வந்து நெட்டுக்குள்ள போடுறோம் அப்படின்னா அந்த நெட்ல இருக்க பால் வந்து நேரா கீழே வந்து நம்ம கையிலேயே வந்துருமா. அதுல வந்து ஒரு மேக்னெட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்களா, நம்மளுக்கு நேரா வந்துருமாமா. இதனால நம்ம நேரா போடுவோம், உள்ள வரும், நம்மள்ட்ட வந்துரும். நேரா போடுவோம், உள்ள போகும், நம்மள்ட்ட வந்துரும். நம்ம அதை எடுக்கிற டைம் மிச்சமா. அதனால நம்ம பிராக்டிஸ் நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாம சீக்கிரமா இன்னும் எக்ஸ்ட்ராவா பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க.
அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் ரோபோட். இதை வந்து எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்விஸ் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ரோபோட் ஃபிஷ்ஷா. இது வந்து ஒரு நம்ம சாதாரண நம்ம ஃபிஷ் மாதிரி தான் இருக்குமாமா. இது வந்து ஃபிஷ் டேங்க்ல வந்து ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். இது வந்து நம்ம ஃபிஷ் மாதிரி நார்மல் ஃபிஷ் மாதிரி தான் நீந்தி போகுமா, இங்கிட்டு போகுமாமா. ஸோ இது என்ன பண்ணா அந்த டேங்க்ல வந்து அண்டர்ல போயிருமா. இங்க வந்து ஒரு ரியல் ஃபிஷ் இருக்க மாதிரி தான் இருக்குமாமா. இதை பார்த்துட்டு ஒரிஜினல் ஃபிஷ்லாம் என்ன பண்ணும், இது வந்து ஒரு ரியல் ஃபிஷ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வருமாமா. வந்து இது மூவ் பண்றதை பார்த்துட்டு அதுக்குள்ள இருக்க ஃபிஷஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா வாக் பண்றதுக்கு இதை மாதிரி ஸ்விம் பண்றதுக்கு வந்து கத்துக்குங்களாம். அடுத்து பாத்தீங்கன்னா லைஃப் சேவர் ட்ரோன். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஸ்விம்மரோட லைஃபை சேவ் பண்ணுமாமா. இப்ப ஸ்விம்மிங் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து கடல்ல போய்கிட்டு இருக்கேல அவங்களுக்கு மேல வந்து இது பறந்துகிட்டு இருக்குமாமா. அப்ப வந்து ஏதாவது பக்கத்துல ஷார்க் ஏதாவது கொஞ்சம் தூரத்துல வந்துச்சுன்னா இது வந்து லவுட் ஸ்பீக்கர்ல பொருத்தி இருப்பாங்களாம். அதுல வந்து வந்துகிட்டு இருக்கு, ஷார்க் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஒலி மாதிரி எழுப்புமா. நீங்களா வந்து லேண்ட் ஆகுங்க போய் நிலத்துல, இவங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குமா. அதனால வந்து இவங்க நகர்ந்து போயிருவாங்களாம். சோ திமிங்கலத்துல இருந்து இவங்களை காப்பாத்துமா. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 வீலர். இது வந்து ரோபோட் வெஹிக்கல் தான். இதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராக் 1. இது ஒரு ஸ்கேட் போர்டு மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணிக்கலாமா இந்த வெஹிக்கல் எங்க போயிருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஒரு ட்ராக்கர் இருக்குமா, இதுல வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்களா. அதனால நமக்கு தெரிஞ்சவங்க எங்க அந்த வெஹிக்கல்ல போனா கூட இவங்க எங்க இருக்காங்க இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வெஹிக்கல் வந்து எங்க வேணாலும் போகுமா, அழுக்கு நிறைந்த பாதையிலும் போகுமா, ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வழியாவும் போகுமா, புல்லெல்லாம் இருந்துச்சுன்னா புல் பாதையெல்லாம் இருக்கும்ல கிராஸ் அதெல்லாம் போகுமா. ஈவன் வந்து ஸ்னோ ஐஸ் கட்டி இருக்கு பாத்தீங்களா, ஐஸ் பாறை நிறைஞ்ச ஏரியாலையும் வந்து இந்த வெஹிக்கல் நம்ம வந்து டிராவல் பண்ண முடியுமா. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். இது வந்து நம்ம ஸ்பீட் என்ன ஸ்பீட் செட் பண்றோமோ அதே ஸ்பீட்ல தான் இது போகும். கொஞ்சம் கூட கூடவும் போகாது, கொஞ்சம் கூட கம்மியாவும் போகாது. அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டேரிங் வந்து எந்த சைடு திருப்போமோ அந்த டைரக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அது திரும்பிடுமா. அதான் லேர்ன் பண்ணிக்குமா. அது லேர்ன் பண்ணிட்டு நம்மள வந்து அது இயக்குமா. அதான் அதோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. ஸ்மார்ட் டிராஷ் பின். அதாவது நம்ம குப்பை தொட்டில வந்து குப்பை எல்லாம் போடுறோம்ல, அப்ப வந்து நம்ம நிறைய வகையா பிரிச்சுதான் போல குப்பை போட சொல்றாங்க. ஆனாலும் நம்ம போய் போடல, அதை பிரிச்சு போட முடியல. நம்ம ரீசைக்ளிங் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து குப்பையை தனித்தனியா பிரிச்சு போட்டா மட்டும்தான் அதை நம்ம திரும்ப பயன்படுத்த முடியும். அதை வந்து ஏதாவது ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்க முடியும். ஸ்மார்ட் டிராஷ் பின்ல வந்து நீங்க குப்பையை போட்டுட்டாலே போதுமா. அது வந்து சென்சார் இருக்கும், அதுல லேசர் லைட் இருக்கா சென்சார். அது வந்து அதுல வந்து சென்சார் மூலியமா இது வந்து இந்த கேட்டகரி, இது இந்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு அதாவே ஆட்டோமேட்டிக்கா தனித்தனியா எடுத்து போட்டுக்குமா. அதனால வந்து இதுல வேலை செய்யறவங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதான் இது வந்து இதோட பிளஸ் பாயிண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும்.